அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே சொந்தங்களோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் நித்திய சொந்தமா தேவன் இருக்கும் போது தான் அந்த சொந்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமான ஒரு வேல்யூவா இருக்கும். அதனாலதான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. அவர்தான் நிரந்தர சொத்து என்று நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ, அவர் சிங்கம் போல, சிங்கங்களைப் போல பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை கண்டிப்பாக தேவன் மீட்டெடுப்பார். சென்ற முறை வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை எவ்வாறு அந்த எரிகிற அந்த அக்கினி சூளையிலிருந்து தேவன் மீட்டெடுத்தாரோ அதுபோல நம்மையும் தேவன் மீட்டெடுப்பார். நாட்கள் ஆகலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அவர் நமக்கு சொன்ன வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது. நான் அப்பவே சொன்னேன், தானியேலை பற்றி தேவனுக்கு சித்தமானால் தேவன் உங்களோடு பேசுவார்னு சொன்னேன். இன்னைக்கு தேவன் அதை தான் பேச போறார். தானியேலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். தானியேல் அப்படின்றது வேதாகமத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தானியேல் அப்படின்னா தேவனே நியாயாதிபதி. உங்களுக்கு யாருமே நியாயாதிபதியா நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நியாயாதிபதி போதும். இந்த நியாயாதிபதி, இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி எல்லாம் அவங்களுக்கு என்ன சாதகமா இருக்கோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நியாயமா என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சில நேரங்கள் அந்நியாயமாகவும் சொல்லுவாங்க. ஆனா அந்த நியாயாதிபதி ஒரு நாளும் நமக்கு அந்நியாயம் செய்யக்கூடிய நியாயாதிபதி அல்ல, நியாயம் செய்யக்கூடிய நியாயாதிபதி. அவர் தானியேலோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளும் அற்புதமா ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் 3 வேளையும் ஜெப வாழ்க்கையில ரொம்ப ஈடுபட்டு இருந்தார். திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே கூடி ராஜா கிட்ட யாரு உங்களை தவிர வேற யாராச்சும் வேண்டுனாங்க, ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள சிங்கங்களோட கெப்பில போடணும் அப்படின்னு ஒரு ஆணையை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இவங்க யாருக்குமே தானியேல் தேவனோடு இருக்கிறது பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, இவனை ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணா ராஜாவுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த ஆணையை அவர் பிறப்பிச்சாருன்னு வைங்களேன், எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படியணும்ல. அதனால என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாக்கும் வேற வழியே இல்லை. ராஜாக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, இதற்கு முன்பதாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க கூட தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்கள என்ன பண்ணேன், சூளையில போட்டேன். ஆனால் தேவன் என்ன பண்ணார், அவங்க கூட இருந்து அவர்களை தப்புவித்தார். கண்டிப்பா தானியேலும் என்ன பண்ணுவார், தேவன் தப்புவிப்பார் அப்படின்னு ராஜாக்கு தெரியும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படியாச்சும் தானியேலை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக சாயங்காலம் வரைக்கும் போராடுறாரு. அந்த நாள் முடிகிற வரைக்கும் போராட்டம். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்போ படிக்கும் போது உங்களுக்கு எளிதா புரியும். அதனாலதான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். ரொம்ப நேரம்லாம் எடுக்க போறது இல்லை. ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன் முன்னோட்டமா இதை சொல்றேன்னா, இதை படிக்கும் போது நான் சொன்னதும் இதுவும் இணைக்கப்படும், உங்களுக்கு எளிதா புரியும். அதுக்காக சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க, இவரும் என்ன பண்ணி பாக்குறாரு, என்னென்னவோ வார்த்தை சொல்லி மறைமுகமா சொல்லி காப்பாத்த பாக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல அவங்க நின்னாங்களோ அதே இடத்துலதான் இருக்காங்க. தானியேலை கூட நீங்க விடாதீங்க. அவன் அப்படி 3 வேளை ஜபம் பண்ணா, உங்களுடைய ஆணையை மீறி ஜபம் பண்ணானா சிங்கத்தோட கெப்பில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, வேற வழி இல்லை. என்ன சொல்றாங்களோ அதை ராஜா கேட்டுதான் ஆகணும். அவர் என்ன பண்றாரு, சரி அப்படி அவனும் ஜபம் பண்ணானா சிங்கங்களோட கெப்பில அவனை போடலாம். ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது, கெபில போட்டாலும் அந்த சிங்கம் தானியேலை ஒன்றும் செய்யாது.
அந்த நம்பிக்கை இருந்தது, அப்படியே ஆனது. தானியேல் பயப்படல. ஏன் பயப்படலன்னா அவர்கிட்ட பலம் இருந்ததுனால பயப்படல. என் கூட தேவன் இருக்கிறார். எவ்வளவு சிங்கங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த யூதராஜ சிங்கம் இந்த சிங்கங்களோட வாயை கட்ட வல்லவர் அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தான். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? தானியேல் 6:22 எடுத்து படிங்க. தானியேல் 6:22. தானியேல் சொல்றாரு யாருகிட்ட? ராஜா கிட்ட. ராஜா வந்து என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், வாசிக்க போறோம். தானியேலே உனக்கு ஒன்னும் ஆவல இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து கேட்கிறாரு. தானியேலே உனக்கு சிங்கங்கள் எந்த சேதமும் படுத்தல அப்படின்னு கேட்கும் போது தானியேல் ராஜா கிட்ட சொல்றாரு. வாசிங்க 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே எந்த பிரச்சனையும் இல்லாத தேவன் உங்களுடைய காரியத்தை நடத்தி கொடுப்பார். ஏன்னா 2 காரியங்கள். தானியேல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்தான். 2வது விஷயம், ராஜாக்கு முன்பாக எப்படி இருந்தான்? நீதிகேடு செய்யவில்லை. அன்பான குடும்பமும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருக்கீங்க. உலகத்தார் முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. அதனால் சிங்கங்களின் வாய்களை கட்டி வைத்த தேவன் உங்களுடைய காரியத்தையும் வாய்க்கும்படியாக செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. இப்போ 19 வாசிங்க. உங்களுக்கு முழுமையா புரியணும் அப்படின்னா 7 வாசிங்க. 7 வாசிங்க. 7 எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் தானியேலை வீழ்த்தணும்ன்றதுக்காக எவ்வளவு பேர் ஆலோசனை பண்றாங்க பாருங்க. உங்களை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் ஆலோசனை செய்தாலும் தேவன் ஒருவர் போதும். அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவார். இங்க பாருங்க, 30 நாள் வரைக்கும் வேற யாரையும் வேண்டக்கூடாது, விண்ணப்பம் செய்யக்கூடாது. ராஜாவை மட்டும் தான் என்ன பண்ண, அவங்க வேண்டிக் கொண்டே இருக்கணும். ராஜா கிட்ட வந்து தான் விண்ணப்பம் செய்யணும். அப்படி யாராவச்சும் அவருடைய வார்த்தையை மீறினாங்க அப்படின்னா சிங்கங்களின் கெபி தான். ஏதோ வெள்ளையாட்டம் இல்லை, ஒரு சிங்கம் கிடையாது. ஒரு சிங்கம் இருந்தாலே ஆபத்து. சிங்கங்கள் எவ்வளவு சிங்கங்கள் இங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஆனா ஒரு வேத மாந்தர்கள் ஒரு என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா 7க்கு மேல சிங்கங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா 7 இருந்தாலும் பரவாயில்ல, 70 இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்ட வல்லவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு. இப்ப அந்த தாக்கீதுனா என்ன அர்த்தம்னா மீறவே முடியாது. இப்ப அந்த ஸ்டாம்ப் போடுவாங்க பாத்தீங்களா, அப்படி போட்டுட்டாங்கன்னா வேற யாருமே என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. அப்படி என்ன பண்ணுங்க, ஒரு தாக்கீதை போடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்படி போட்டுட்டா எல்லாரும் கீழ்ப்படியணும். ஆனா தானியேல் என்ன பண்ணாரு, இதெல்லாம் இல்லை, நான் ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தாக்கீது போட்டாலும் அவர் எப்பவும் போல 3 வேளை என்ன பண்ணாரு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார். நாமும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி அப்படின்ற எண்ணம் தானியேலுக்கு இருந்தது.
ஏன்னா என் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரை காப்பாற்றி வந்தவர் தேவன் தான். இந்த தாக்கீதுக்காக என்னை தாங்கி கொண்டு வந்த தேவனை ஒரு நாளும் விடமாட்டேன் என்ற நம்பிக்கை தானியேலுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அன்பான குடும்பத்துக்கும் இருக்குமே. ஆனால் உங்களுடைய காரியங்கள் வாய்க்காதுன்னு எவ்வளவு பேர் சொன்னாலும் அதை வாய்க்கும்படியாக தேவன் செய்வார். இந்த இடம் விற்கப்படாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம், ஆனா அதை விற்கும்படியாக தேவன் செய்வார். முடியாது, செய்ய முடியாது, உறவுகள் பிளவுபட்டு பிரிந்து போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அநேகர் எழும்பி நிற்கலாம். ஆனால் பிளவுபடும் அப்படின்னு வந்துட்டு யார் சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே ஒற்றுமையாக வாழும்படியாக தேவன் செய்வார். ஏன்னா தேவன் பிரித்து விடுகிற தேவன் அல்ல, ஒன்றுபடுத்துகிற தேவன், ஒற்றுமையாக்குற தேவன். ஏன்னா தேவன் சீஷர்களோடு ஒன்றுபட்டிருந்தார். அவர் தனித்து இல்லை, எங்க போனாலும் அவங்களோட இசைந்திருந்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இப்பவும் இருக்கிறார். அதனால் அவர் ஒரு நாளும் நம்மை பிரித்து வைக்கிற தேவன் அல்ல, நம்மோடு ஒன்றுபட்ட தேவன், நம்மை ஒற்றுமையாக தான் வைப்பார். அப்படியே வாசிங்க. அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இப்போ நல்ல 3 விஷயங்கள்: முழங்கால் படியிடணும், ஜெபம் செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும். இந்த 3 மாத்திரையையும் நீங்க போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாறிடும். 3 விஷயங்கள் தான் தேவன் சொல்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த 3 விஷயத்துல உறுதியா இருங்க. நீங்க என்ன கேட்டுக்கொண்டீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதை தான் நான் பண்ண அவன் செய்த. முன்பு செய்து வந்தபடியே வீட்டுக்குள் சென்று முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாருக்கு? தேவனுக்கு. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரத்தை நம்ம விடவே கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கைய இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தீங்க, இனிமேல நடத்துவீங்கப்பா, அதுக்கு ஸ்தோத்திரம். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இந்த ஸ்தோத்திரத்தை தான் தானியேல் என்ன பண்ணாரு? செலுத்திட்டே வந்தாரு. அப்படியே வாசிங்க கீழே. அப்பொழுது இப்பதான் கூட்டம் கூடுவாங்க. நம்ம சுகபோகமா இருந்து இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழும் போது கூட்டம் கூடவே மாட்டாங்க. ஜெபம், முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நேராய் நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தும் போதுதான் கூட்டம் கூடுவாங்க. அப்படி கூட்டம் கூடுனாங்கன்னா நீங்க துக்கித்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா தேவனுக்குள்ள கிட்ட நீங்க என்ன பண்றீங்க? நெருங்குறீங்க. பேசுவாங்க தான், பேசினாதான் தேவனுக்குள்ள நீங்க இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும், அவரோடு இணைய முடியும். ஆனா தானியேல் கூட்டம் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகல, தேவனை நோக்கி தான் சென்று கொண்டே இருந்தார். அப்படியே வாசிங்க. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும். இப்ப இந்த 11 அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பாக்குறாங்க.
அப்போ அவங்க கூட்டம் கூடி வராங்களே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணல, ஜபம் பண்றத நிறுத்தல, ஜபம் செய்து கொண்டே இருந்தார். அப்படின்னா அவரோட கண்கள் மூடி இருக்கணும். அதாவது தானியேலோட கண்கள் மூடி இருந்தாதான் தேவனை நோக்கி பார்க்க முடியும். சில பேர் கண்களை திறந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க. அது சரியான வாழ்க்கை அல்ல. கண்கள் மூடி இருக்கணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜப வாழ்க்கையில நம்ம ஈடுபடும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நம்மளோட கண்கள் மூடப்பட்டு இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தை பார்க்க கூடாது, தேவனை பார்க்கணும். இததான் தானியேல் சொல்றாரு. அப்படியே கீழே வாசிங்க. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெதியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாகப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை இப்ப ஞாபகப்படுத்துறாங்க, ராஜா நீங்க தான் சொன்னீங்க, உங்களை தாண்டி வேற யாராச்சும் வேண்டுனா அவங்கள சிங்கங்களோட கெப்பில போடணும்னு சொல்லிட்டு நீங்க தான் அறிக்கை கொடுத்து அதுல கையெழுத்திட்டதும் நீங்க தான். இப்போ ஒருத்தனா பண்றான், இது மாதிரிதான் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்றாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒருத்தன் சரியா இருந்தா கண்டிப்பா அவனை பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ண மாட்டான், அவனை கைவிடுகிற தேவன் அல்ல. அவங்களுக்கு முன்பாக தான் தேவன் என்ன பண்ணுவார், அவனை சாட்சியா நிறுத்துவார். அப்படியே வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் கண்டு விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசம். ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா, அவனை அந்த காரியத்துல இருந்து தப்ப பண்ணணும்ன்றதுக்காக சாயங்காலம் மட்டும் பிரயாசப்படுறாரு. ஆனா முடியல. என்ன பண்றவங்க, அப்ப ராஜா நீங்க ஒரு பக்கமா இருக்கீங்களா அப்படின்னு வாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, வேற வழியே இல்ல, சரி தானியேல சிங்கங்களோட கெப்பில போடுங்க அப்படின்னு வரா. அப்படி வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அவரை மறுபடியும் சொல்றாங்க, யாருக்கும் நீங்க சாதகமா இருக்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் இந்த வார்த்தை சமம்னு சொன்னீங்க. யாரு குற்றம் செய்திருந்தாலும் அவன் உனக்கு சாதகமாவே இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களோட வார்த்தையை மாற்றக்கூடாது, இதை அறிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ராஜா சொல்றாரு, நீங்க நல்லா பாருங்க, ஆலோசனை பண்ண எவ்வளவு பேர் எழும்பி எவ்வளவு வார்த்தைகள் மூலமா என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. தானியேல் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பேசியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எங்க பேசணுமோ அங்க பேசுவேன், என்னோட காரியத்தை நடப்பிக்க அவரால் மட்டும் தான் முடியும். அதனால்தான் 3 காரியம் பண்ணாரு. உள்ள போயிட்டு முழங்கார் படியிட்டு ஜபம் செய்து சோத்திரம் செலுத்தினார். அப்போவே அவர் காரியம் முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்லியிருப்பார்னா, தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் போப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க வந்து அவரை கூட்டிட்டு போகும்போது கூட தானியேல் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். என்ன பண்ணல, என்னை விடுங்க, என்னை காப்பாத்துங்கலாம் எதுவும் சொல்லலை. அங்க போட்டாலும் என்னை காப்பாற்றுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆபத்துன்னு சொல்லி என்ன பண்ணி என்னுடைய ஜீவன் போயிடும் தான் போடுவீங்க. நீங்க மறுநாள் காலை எழுந்து பார்க்கும் போது சிங்கங்களின் வாய் தான் கட்டப்பட்டு இருக்கும், நான் ஆராதிச்சுட்டு இருப்பேன்ற நம்பிக்கை தானியேலுக்கு இருந்திருக்கும். அப்படிதான் நடந்தது. வாசிங்க. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போய். ஏன் தெரியுமா, அவருக்கு நல்லா தெரியும் உன்னதமான தேவனுடைய தாசனா தானியேல் இருக்காரு.
இவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவருடைய ரத்தப்பழி ராஜா மேலதான் போகும். அதனால போஜனம் பண்ணாம, ராஜாக்களுக்கு எப்பவுமே இருக்கும் இசை வாத்தியங்களோட ராஜா வேணா பண்ணுவாங்க, சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாங்க, எதுவும் வேணான்ட்டார். ஏன்னா மறுநாள் காலையில நல்ல செய்தியா இல்ல துர்ச்செய்தியான்னு அவருக்கு தெரியாது. அந்த பயத்தோடயே இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் காப்பாற்றினாரோ கண்டிப்பாய் தானியேலையும் காப்பாற்றுவார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் தெரியுமா? இல்ல இப்போ இன்னைக்கு ஒரு இப்போ நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட்னு வைங்க, இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு நல்லா எழுதியிருப்போம், பாஸ் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கும், ஆனாலும் ஒரு பயம் வரும். திடீர்னு இந்த ஏதாச்சும் ஒன்று மாறிடுமோ அப்படின்னு. அது போலதான் ராஜாக்கு இருந்தது. மறுநாள் என்னவோ அப்பதான் அவருக்கு திருப்தியா இருந்திருக்கும். கீழே வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபி, வேற எங்கேயும் போல, ஸ்ட்ரெயிட்டா அங்க வராரு. சிங்கங்களின் கெபிக்கு வந்து தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, அவரு சந்தோஷமா இல்ல, துயர சத்தமாய், பா தானியேல் இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு வந்து தெரிஞ்சிருக்காது. அவனுடைய சத்தம் அங்க வந்து கேட்டாதான் அவருடைய இருதயத்துல ஒரு திருப்தி ஆயிருக்கும். என்ன ஆச்சுன்னு பாருங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனிடம் மட்டும் சாட்சி பெறுவது முக்கியம் அல்ல, உலக மனுஷங்கிட்ட இருந்து நம்ம சாட்சி பெறணும். அவ்வாறாக தான் அன்பான குடும்பத்தை தேவன் வைக்க போகிறார். என்ன ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவனுள்ள தேவன் தான் ஜீவனை கொடுக்க முடியும். அவர் செத்த தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன். அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவித்தாரான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுதுதான் இப்பதான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அப்பொழுது தானியேல், ஏன்னா அவரோட பேச்சு வந்தாலே புரிஞ்சுக்கணும், தானியேலோட வாய்களை, அதாவது சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டிவிட்டார் அப்படின்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த ராஜாவை அவர் இருக்க மாட்டாரு, பரலோக ராஜாவை இருப்பாரு. இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை வாசிக்கும் போது, அதாவது மாம்சத்துல படிச்ச எப்படி தெரியுமா, ஒருவேளை இந்த ராஜாவை தான் வாழ்கண்ணி இருப்பாரோ அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ராஜாவை இல்ல, இந்த ராஜா என்ன காப்பாத்தல, ஆண்டவராகிய தேவன் என்கிற ராஜா என்ன காப்பாத்திருக்காரு. நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசை போல எவ்வளவு பேர் எழும்பி வந்தாலும் அவர்களுடைய வாய்களை தேவன் கட்டி போடுவார். ரெண்டு விஷயம்தான். கண்டிப்பா உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போடுவார். அவருக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? குற்றமற்றவரா இருக்கணும். அப்போ ரெண்டுமே அவர் தான், தேவனும் அவர் தான், ராஜாவும் அவர் தான். அதனாலதான் உங்களுக்கு நான் ஆரம்பத்துல அப்படி சொல்லிட்டு இடையில இதை சொல்லணுன்றதுக்காக தான் அப்படி நினைக்கிறேன். ஆரம்பத்துல அந்த ராஜான்னு சொன்னேன். இப்ப இந்த ராஜா அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றமற்றவர்களா இருக்கணும், நீதி கேடு செய்யாதவர்களா இருக்கணும். அப்பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கையை தேவன் காப்பாற்றுவார். அப்படியே வாசிங்க, 23, 24 வாசிங்க, முடிச்சிடலாம். இப்போதான் சந்தோஷமே வருது ராஜாக்கு. யார் உங்களை தூக்கி போட்டாங்களோ அவங்களே உங்களுடைய கைகளை பிடித்து தூக்கும்படியாக தேவன் செய்வார். ராஜா பாருங்க, யாரு தூக்கி போட்டாங்க அவங்களே கூப்பிட்டுட்டு அவரை தூக்கி விட சொன்னார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இவங்க என்ன தள்ளிட்டாங்களே மறுபடியும் வந்து இணைஞ்சுப்பாங்களான்னு கேட்டா, அவங்களே வந்து நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு தூக்கி விடும்படியாக தேவன் செய்வார். அதான் தேவன் தரக்கூடிய வாக்குத்தத்தம். வாசிங்க. தூக்கி ஒரு சேதமும் காணப்படவில்லை. அங்கும் பார்த்தோம், சின்ன பொக்க கூட அவங்களை சேதப்படுத்தலன்னு பார்த்தோம். இங்க ஒரு சேதமும் காணப்படவில்லை. அது போல அன்பான குடும்பத்துக்கு ஒரு சேதமும் காணப்படாதபடிக்கு தேவன் செய்வார். யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களை பார்த்து கை நீட்டி
என்னம்மா இப்படி சேதம் ஆயிடுச்சேன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சேதமும் படாதபடிக்கு உங்களோட வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். 24 வாசிங்க, முக்கியமானது. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார். இங்க பாருங்க, யாரு போடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுடைய குடும்பம் முழுவதையும் சிங்கங்களோட கெபியில என்ன பண்ற, ராஜா போட சொல்ற. என்ன அர்த்தம்? பிசாசை தேவன் வீழ்த்துவார், நமக்கோ ஜெயம். பிசாசை போல எழுப்பி வந்தாங்க. அவங்க நினைச்சாங்க தானியல்னா ஆயிடுவாரு, அழிந்து இல்பொருள் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு. முடிவோ தானியலுக்கு சாதகமா இருந்தது. ஆரம்பம் நமக்கு விரோதமா எழும்புறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா முடிவோ நமக்கு சாதகமா இருக்கும்படியாக தேவன் செய்வார். இவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க, ராஜா என்ன மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தாரையும் சிங்கங்களோட கெபில போடுவார். ஆனா நடந்தது என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆழமானது. அதாவது கெபியின் அடியே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்துனா, நான் விசுவாசிக்கிறேன் 7க்கு மேல இருந்திருக்கும் சிங்கம். இவ்வளோ இப்படி இருக்குன்னு வைங்களேன், சும்மா சொல்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும். நீங்க போயிட்டு நீங்க வரலாறு நீங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுதான் கெபின்னு வாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய சிங்கங்கள் இருக்கும் உள்ள. அப்போ இங்க இருந்திருக்கும், அவங்க மேல இருந்து போடுறதுக்கு இதுங்க இங்க இருந்து கிட்ட வரணும்னா கீழே விழுந்திருந்தாதான் அவங்களோட உயிர் சேதமாயிருக்கும். நிறைய சிங்கங்கள் இருந்ததுனாலதான் அவங்க கீழே வரத்துக்குள்ள அவங்கள என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிடுச்சு. மறுபடியும் வாசிங்க. அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டு. இவருக்கோ ஒரு சேதமும் ஆகல, அவர்களுக்கோ எலும்புகள் முதலாய் நொறுங்கி போகும்படியாக தேவன் செய்தார். அப்படிதான் தேவன் வாழ்க்கை வந்து மாற்றுவார். வாழ்க்கை முடிந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஆரம்பிப்பார். அவங்க எங்களுக்கு இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு நினைப்பாங்க, முடிஞ்சிடும். அப்படிதான் தேவன் என்ன பண்ண போறார், உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க போறார். எப்படி உங்களுடைய தொடக்கம் எப்படி இருக்கும், மேன்மையா இருக்கும். இனிமேட்டு சிங்கங்கள்லாம் கிடையாது. சிங்கங்கள் வந்தாலும் நித்திய சிங்கம் என்ன பண்ணுவாரு, உங்களோடு இருந்து அந்த சிங்கங்களோட வாய்களை கட்ட வல்லவரா இருக்கிற. மறுபடியும் 24 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல். நீங்க கேட்கலாம், ஏன் அவங்க தானே குற்றம் செஞ்சாங்க, அவங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் மனைவிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் அவங்களுக்கும் தண்டனை அப்படின்னா, இவங்க அந்த ஆலோசனை பண்ணும் போது இவங்க கூட இருந்து கை தட்டினாலும் தப்பு. இவங்க என்ன பண்ணணும், போயிட்டு அவர் உன்னதமான தேவனுடைய தாசனா இருக்காரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனா இருக்காரு, அவருக்கு விரோதமா இந்த மாதிரி திட்டம்லாம் போடாதீங்க, இறுதியா உங்க கூட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படணும் அப்படின்ற அறிவு இருந்தா அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆலோசனை கொடுத்திருந்தா அவங்க கொஞ்சம் மனம் மாறி இருப்பாங்க. அதை செய்யல. எந்த இடத்துல நல் ஆலோசனை இருக்குதோ அந்த இடத்துல தான் நல்ல கனி உருவாகும். எந்த இடத்துல துர் ஆலோசனை இருக்குதோ நல்ல கனி உருவாகிற மாதிரி இருந்தாலும் அது கெட்டு போயிடும். அப்படிதான் ஆச்சு. அதனாலதான் குடும்பம் முழுவதும் என்ன ஆச்சு, சிங்கங்களுக்கு இரையானது. எலும்புகள் முதலாய் அவ்வளவுதான் முறிந்து போயிடுச்சு. ஆனா தானியேலுக்கோ ஒரு சேதமும் வரல. இதை தான் தேவன் உங்களுக்கு அழுத்தமா சொல்றார். எந்த காரியத்துக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் ஒரு சேதமும் வராமல் உங்களுடைய கையில் வந்து சேரும்படியாக தேவன் செய்வார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சொந்தம்னா நித்திய சொந்தம். உலகத்துல இருக்க சொந்தங்கள்லாம் மாறிடும். அந்த சொந்தம் இருக்கிறதுனால தான் இந்த சொந்தம் மாறாம இருக்கு. அதனால நித்தியமாய் அவர் உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தையை நம்புங்க. சிங்கங்களின் வாயிலிருந்து காப்பாற்றின தேவன் எங்களையும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இருங்க. பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து, ஒரே நேரத்துல 7 வழியா வந்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஒரே நேரத்துல பல வியாதிகள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரே நேரத்துல பல இன்னல்கள் வந்தாலும் அது உங்களை இடித்து போடாது. ஏன்னா இன்னல்களை அழிக்க அந்த மின்னல் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, அழகாய் பார்த்து கொள்வார்.
உங்களுக்கு ஒரே விசுவாசம் இருக்கணும். நான் முழங்கால் படியிடுவேன், ஜெபம் பண்ணுவேன், தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செலுத்தி கொண்டே இருப்பேன். அதை தாண்டி அவருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருப்பேன். இரண்டாவது ஒரு விஷயம், நீதி கேடு செய்யாதவனா இருப்பேன். அப்பொழுது தேவன் சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை மீட்டு காப்பாற்றுவார். கண்களை மூடலாம்.